அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 25லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, இவன் வந்து அந்த ஃபயரை தேடி வந்திருப்பான் இல்லையா, அங்கேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இவன் அந்த சின் கிளான்லேருந்து வந்தாங்கல்ல, இவனை பழி வாங்கணுன்றதுக்காக ஒரு கும்பல் வந்தது பாருங்க, அவங்கள பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்க நம்மக்கிட்ட வம்புக்கு தான் வந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாரையும் வந்து தட்டி தூக்கிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தன் இருக்கான்ப்பா, யாருன்னா அந்த சின் கிளானுடைய மருமகன் இருக்கான் இல்லையா, அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனவனாக இருக்கான். ஸோ அவனை டிஃபீட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஆனாலும் எப்படியாவது இவனுங்களை சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அந்த அக்காக்காரி இருக்கால, அவள் வந்து பேசுகிறா. அவன் என்ன சொல்கிறா, என் தம்பியோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறா. இவன் வந்து தெளிவாகவே சொல்கிறான், உன் தம்பி மேலே தான் தப்பு, அங்கே நடந்தது வந்து லைஃப் ஆர் டெத் மேட்ச், சரியா? அவன் வந்து அவனுடைய பவரால் தாக்கப்பட்டு பவர் இழந்தான், அதில் என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறான். இதில் வேறு அசிங்கமே இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்ஷல் ஆர்டர் டோக்கனை வரை கேட்குறான். நீ மட்டும் டோக்கனை கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் லின் கிளான் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருவானா? சத்தியமாக கொடுக்க மாட்டான். அந்த டைமில் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த டைமில் இந்த பொண்ணு என்ன யோசிக்கிறான்னா, கண்டிப்பாக இந்த டெக்னிக்கில் இருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது, இன்னைக்கு அவன் செத்தே தீர்வான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு சில டெக்னிக்லாம் வேறு கற்றுக்கிட்டு வந்தான் இல்லையா. ஸோ மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்வாட் இன்டென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஸோ இதை யூஸ் பண்ண உடனே அவன் ஆளே வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிட்டான். இவனுங்க சும்மா விடுவாங்களா? நெக்ஸ்ட் அட்டாக் ரெடியாகு. உடனே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் மாதிரி போடுறானுங்க. இந்த ஃபார்மேஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத கொடுக்கும். ஸோ இந்த ஃபார்மேஷனை எப்படியாவது உடைக்கணும், இவனுங்களை வந்து அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், கண்டினியூஸாக அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் அங்கே ஒரு 2 கிழவங்க வந்து நின்றாங்க. அந்த 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, எங்களை மீறி உன்னால் அவனை அட்டாக் பண்ண முடியுமா, உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் கூட தான் ஒரு மனுஷன் சண்டை போடுவான். ஸோ ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய தண்டர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு தாங்குறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், ஒரு ராக் பவர் மாதிரி இருக்குது, மேலேருந்து ஒரு பெரிய ஹெவன்லி ராக் மாதிரி விழுது, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இவன் பார்க்குறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இது வந்து வாழ்வா சாவான்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு, எப்படியாவது இதை டிஃபீட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுடைய சோல் பவரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்வாட் ஸ்லாஷ் மாதிரி பண்ணுறான்ப்பா. ஸோ அந்த ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாறையை சுக்குநூறாக ஆக்கிடுது. அதே சமயத்தில் அந்த பாறையை ஒருத்தன் ஏவி விட்டான் இல்லையா, அவனும் கீழே விழுந்துறான். இன்னொரு கிழமை என்ன பண்ணுறான், பக்கத்தில் போய் அட்டாக் பண்ணும்பொழுது இவன் வந்து இவனோட அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சொல் இருக்கு இல்லையா, அந்த ட்ரூ ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே இந்த கிழமையுமே வந்து அந்த இடத்துல விழுந்து போச்சு. ஆனால் 2 பேரும் சாகலை. இப்போ இந்த ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போது இன்னொரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து அடிக்கணும்னு வராங்க. இந்த 4 பேரெல்லாம் ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பிரச்சனை என்னென்னா அந்த ஃபார்மேஷன் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்க்குறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எப்படியோ வந்து இன்றைக்கி உயிரோடு இருக்க போகிறோமா சாவ போகிறோமா அப்படிங்கிறது இந்த ஒரு அட்டாக்ல தான் தெரியும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மொத்த பவருமே யூஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய ஸ்வாட் அப்படிங்கிறத கண்டென்ஸ் பண்ணுறான்ப்பா. ஸோ அவனுடைய சோல் பவர் மொத்தத்தையுமே யூஸ் பண்ணுறான் அந்த ஒரு அட்டாக்கு. யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான்னா, இப்போ அந்த ஃபார்மேஷனை அட்டாக் பண்ணுறான். அவன் ஆல்ரெடி பவர்ஃபுல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறத வச்சுருக்கான். அங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத அந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை பேருடைய பவர் அதில் இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒருத்தனாக நின்று அந்த ஒரு ஃபார்மேஷனை சுக்குநூறாக உடச்சிட்டான்ப்பா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லான டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம், அவன் ரொம்ப ஈஸியாக நம்மளை டிஃபீட் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். பட் நம்ம ஹீரோக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது டோட்டலாக காலி ஆகிடுச்சு. பயபுல்லாக கிட்டத்தட்ட கொலாப்ஸ் ஆக போகிறான். அதை அவன் பார்த்துட்டான். ஓகே, அப்போ இவன் உடம்புல தெம்பு கிடையாது, இவனை அடிக்க வேண்டிய தருணம் இதுதான், அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த டீமும் சேர்ந்து இவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு வேறு வழி கிடையாது, ஓடுறா ராசா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். விடாமல் அவங்களும் துரத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ஓடி போனவன் ஒரு கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எட்ஜுக்கு போயிட்டான்ப்பா. இதுக்கு மேலே நெருப்பு தான் இருக்குது, ஓட முடியாது. ரைட்ரா, நல்லா மாட்டிக்கிட்டியா, இன்னைக்கு உன்னை வச்சு செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட அவன் என்ன கேட்குறான்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்ஷல் ஆர்டர் டோக்கனை கூட தான் முதல்ல கேட்குறான். இவன் கொடுத்துருவானா அவ்வளோ சீக்கிரம்? ஸோ இப்போ மொத்த பாயலும் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நீங்கள் என்னடா என்ன கொள்வது, முடிஞ்சா என்னைய பிடிங்கிறான்னு சொல்லிட்டு அங்கே நெருப்பில் குதிச்சிடறான்ப்பா. இவன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணா ஃபயர் இருக்குது, ஸோ பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்போனண்ட்டாக இருக்கிறான்ல, அவனுக்கு என்னன்னா, ஐயோ மார்ஷல் ஆர்டர் டோக்கன் போயிடுச்சே, புடிங்கடா புடிங்கடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கலான்னு போனால் அந்த ஃபயரோட ஹீட்டை இவங்களால தாங்க முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தன் சொல்கிறான், வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக அவன் ஹீட்டு தாங்க முடியாமல் வெளியில் வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, எது வெயிட் பண்ணுங்களா, டேய் அவனோட எலும்பு கூட மிஞ்சாதரா அப்படிங்கிறா. அதான் இவனுக்கு யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இவனுங்க அந்த மார்ஷல் ஆர்டர் டோக்கனை அந்த கிழவங்கிட்ட கொடுத்துட்டு வந்தானுங்கன்னா நம்ம ஒன்று பண்ணுவோம், இவன் கிளானுக்கு போயிட்டு ஒருத்தனையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க.
ஸோ நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒன்றும் ஆகலைங்க. நிர்வாணா ஃபயர் அப்படிங்கிறது அவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இல்லைனா பயப்புள்ள சாம்பலா மாறிட்டு இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரா இருக்கு. ஸோ அந்த சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா இங்கே இருக்கக்கூடிய ஃபயர் எல்லாம் நீ கலெக்ட் பண்ணு, உன்னோட அந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறத அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரிஃபைன் பண்ணணும். அதை ரிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதை ரிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப பியூரா இருக்கு. சரிங்களா, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் விட முடியாது. ஏன்னா விட்டா செத்து தான் போகணும். சரி, ஏதாவது பண்ணி ரிஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய ரிஸ்க் எடுத்து அவன் என்ன பண்ணான்னா அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணுறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே வெயிட் பண்ணாத, அடுத்த ஸ்டெப்பை எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, அதை வந்து சீக்கிரமாக வந்து சாலிடிஃபை பண்ணு அப்படிங்கிறாங்க. இவன் எப்படி அந்த ஸ்வாடை வந்து இது பண்ணான், அதே மாதிரி தான். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ஃபீனிக்ஸ் ஃபயர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபோர்ஜ் பண்ணணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான வேலை தான். அதுக்கே பயங்கரமான வில் பவர் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபீனிக்ஸ் பிளட் லைன் அப்படிங்கிறத ரிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாத்தையும் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுது, வெளியில் பயங்கரமான ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வெளியில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது இது வந்து ஃபீனிக்ஸோட எனர்ஜி தான். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய சேக்ரெட் பேர்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த பேர்டாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து லின்ஃபனோட டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அது எப்படி அவன் இன்னும் உயிரோட இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வைத்தறிச்சல் தான் படுறாங்க. ஸோ இந்த ஃபீனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண கிளி கலரில் நிறைய கலரை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் அந்த கலரில் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இவனுங்க வந்து என்ன யோசிக்கிறானுங்க, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது கண்டென்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம போய் சண்டை போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. பயப்புள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கானோட பயந்து ஓடுறீங்களா. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத அவனுக்குள்ளே ஃபியூஸ் பண்ண சொல்லி அந்த சீனியர் சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மார்ஷல் சோல் அப்படிங்கிறத இவனுக்குள்ளே ஃபியூஸ் பண்ணுறான். ஸோ இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்ஷல் சோலுமே கிடைச்சிடுச்சு. ஆனால் இவ்வளோ நேரம் இவன் வந்து அந்த ரிஃபைனிங்லாம் பண்ணா பார்த்தீங்களா, அதனால் இவனோட சோல் பவர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த சீனியர் சொல்கிறாங்க, நீ வந்து ஹர்ப்ஸ்லாம் கலெக்ட் பண்ணல, அது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அது எல்லாத்தையுமே வந்து பில்ஸாக மாற்றி வச்சிருக்கான். உடனே அதை எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணுறான். அவனோட சோல் பவர் கொஞ்சம் ரிட்டர்ன் வந்திருக்கு, அதாவது 60% அப்படிங்கிறது ரிட்டர்ன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கக்கூடிய இடத்த நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் ரொம்ப பியூராக வேறு இருக்குது. ஸோ நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு பிளான்ட் ஒன்று இருக்குது. அந்த பிளான்ட்லேருந்து பயங்கரமான எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. அந்த பிளான்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்குது. ஸோ சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வாடுக்கெலாம் வந்து சோல் இருக்கும் சரியா, ஸோ அவசரப்பட்டு அது எடுக்காத, முதல்ல இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி நீ வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பறவை அங்கே வந்துடுது. அது என்ன சொல்லுது, இப்போதான் நான் எனக்காக ஒரு சோல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன், அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் அதுக்கு. நம்ம ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே இந்த ஈகிளை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிறான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஓ சண்டை போட்டுட்டு இருந்த ஈகிள் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அந்த ஈகிளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள என்ன இருக்குது, ஃபீனிக்ஸ் பிளட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோலை எப்படியாவது ஆட்டையை போட்டலான்னு சொல்லிட்டு அது யோசிக்குது. ஏன்னா அந்த ஃபீனிக்ஸ் மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ஆட்டையை போட்டால் இவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட முடியும். பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரோடைய உடம்பு வந்து இப்போ இல்லை, வெறும் சோல் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. அந்த சண்டை போட்டார் இல்லையா, அந்த சண்டையில் அந்த உடம்பு டோட்டலாக போயிடுச்சு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, கடவுள் பற்றியா எனக்காக எவ்வளோ அனுகிரகம் பண்ணுறாரு, உன்ன மாதிரி ஒரு ஆள் அமைச்சு வச்சிருக்காரு. ஸோ உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சோல் பவரை நான் திருடிட்டேன்னு வச்சுக்கோ, நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அது புலம்பிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, ஐயோ கடவுள் பற்றியா எனக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அது புலம்பிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பார்க்குறான், இது விடாது போல தெரியுதே, ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பேர்டு என்ன பண்ணுது, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குதுப்பா. அது என்ன சொல்லுது, என்னோட உடம்பு போயிடுச்சு இல்லையா, கடவுள் வந்து என்னோட உடம்பு அப்படிங்கிறது திரும்ப வரணும்னு சொல்லிட்டு உன்னை எங்கிட்ட அமைச்சிருக்காரு அப்படிங்குது. நம்ம ஹீரோ பாப்பானா, இதென்ன ரொம்ப ஓவராக பேசிட்டே இருக்கேன், இதை வச்சு சம்பவம் செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணணும்னு பார்க்குறான். பட் ஆனால் இந்த ஒரு பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலுமே அதை என்ன பண்ணுது, அந்த ஒரு கத்தியை ஈஸியாக வந்து உடைச்சிடுது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை நகர விடாமல் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு உன்னை சாகடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அது கத்தியா மாதிரி அவனை சாகடிக்க பார்க்குது. அது செஞ்ச மிகப்பெரிய தப்பே இதுதான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளான் வச்சுருக்கான். அவன் என்ன பண்ணுறான், அதை இவனோட கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து இந்த டூம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டான். ஏன்னா இது எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவி தானே. ஸோ இந்த பறவை சுற்றி பார்க்குது, என்னடா இது நான் எங்கே இருக்கேனே தெரியலையே, என்ன இந்த இடத்துலலாம் நிறைய கடவுள் பேரெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல இது என்ன கல்லறையா இல்லை இல்யூஷனா, கண்டிப்பாக இல்யூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு.
ஸோ நம்ம ஹீரோ சொல்கிறான் இது இல்யூஷன்லாம் கிடையாது, இது வந்து ரியல் தான். இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கடவுள், இது கடவுளுடைய கல்லறை, இந்த இடத்துடைய ஓனர் நான் தான் அப்படிங்கிறான். பட் ஆனால் அது நம்ப மாட்டேங்குது. நீ பொய் சொல்கிற, இது இல்யூஷன் அப்படிங்குது. சரிப்பா, நீ நான் சொன்னால் நம்ப வேணாம், இந்த இவன் சொன்னால் நம்பலை அப்படிங்குது. அதாவது ஈகிள் காட் ஒன்று அந்த இடத்துல இருக்கிறாப்புல. அவர் வந்தோடனே எது ஈகிள் காடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஸோ அவர் வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து கேட்குறாரு, ஏய் யார் நீ, பார்க்க காக்கா மாதிரி இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, காக்காவா ஐயா, நான் வந்து உங்களுடைய வழியாக வந்த சந்ததியினரில் ஒருத்தன் அப்படிங்குது. எது நீயா, என்னுடைய வம்சாவளியா, இந்த பாரு என்னுடைய பவரில் உனக்கு வந்து பார்த்தோன்னா 1/10 பவர் கூட கிடையாது, என்ன காமெடி பண்ணுறியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு, காமெடி பண்ணாத அப்படிங்கிறாப்புல. அதான் சொல்லுது, ஆமாங்க நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் வந்து உண்மையாகவே உங்களுடைய வம்சாவளி தாங்க, பவர் கம்மியாகிடுச்சு ஒத்துக்கிறேன், உங்களுடைய உடம்புல இருந்து எனக்கு ஒரே ஒரு சொட்டு பிளட் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அந்த ஈகிள் கார்டு என்ன சொல்கிறாரு, பிளட் எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, என்னோட பாடி அங்கே ட்ராப் ஆயிருக்கு, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஈகிள் சொல்லுது, என்னது ட்ராப் ஆயிருக்கா, உங்களை யார் ட்ராப் பண்ணுது, அவன் தான் ட்ராப் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவன் சொல்கிறான், ஏய் இந்த இடத்தோட ஓனர் நான், ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டெக்னிக் இருக்கும் இல்லையா, அந்த ஃபார்மேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஈகிள் கார்டே வந்து என்ன பண்ணுறான், பயங்கரமாக துன்புறுத்துறான். அந்த கார்டு வந்து திரும்ப சண்டை போடுறாரு, ஆனால் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகலை. இவன் வந்து இப்போ 2 மார்ஷல் சோலுமே வச்சிருக்கான் இல்லையா, ஸோ அந்த ஃபீனிக்ஸ் ஃபயரை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். அவரே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி போயிட்டாரு. இதை பார்த்தோன்னே இதுக்கு கை காலெலாம் நடுங்கி போச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம கார்டியன் இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அது எப்படி எஸ்கேப் ஆக முடியும், நம்ம ஹீரோ பர்மிஷன் கொடுத்தா தானே போக முடியும். எல்லா சைடும் அணை கட்டுறான்பா அவன். இதுக்கு தான் ஓவராக ஆணவத்தில் ஆடக்கூடாதுன்றது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து அந்த ஒரு ஈகிளை பயங்கரமாக பயன்படுத்திட்டான். சரிங்களா, அது வந்து டோட்டலாக பயந்து போச்சு. ஐயோ என்னடா இது, இதுக்கு முன்னாடி என்னடா ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட தோற்று போனேன், இப்போ என்னடா இவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய டீமன்ஸ் கிட்டே நான் எப்போ பட்டாலும் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்குது. அது சொல்லுது, எப்பா தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதரா, கொஞ்சம் கருணை காட்டு, நான் வந்து உன்னோட ஸ்லேவாக மாறிடுறேன், உன்னோட சபார்டினேட்டாக மாறிடுறேன், உனக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு புலம்புது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த பேர் நான் வந்து இந்த இடத்தோட ரூலர், சரியா, உன் கூட கான்ட்ராக்ட் போட்டால் அது வந்து எனக்கு வெக்கக்கேடு, அதனால் கான்ட்ராக்ட் எல்லாம் போட முடியாது அப்படிங்கிறான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, யார் சீனியர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் அவன் கேட்குறான் சீனியர்கிட்ட, சீனியர் ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு. அவங்க ஒரு சீல் மாதிரி கொடுக்குறாங்க. இது என்ன சீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சீல். ஸோ இது ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சுன்னா சோலை டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும். ஸோ அந்த சீலை யூஸ் பண்ணி இதுக்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுட்டான்ப்பா. ஸோ இப்போலேருந்து இது வந்து இவனோட பெட்டு, என்ன சொன்னாலும் செய்யும். இப்போ என்னன்னா, அந்த ஈகிள் கார்டு இருக்கார்ல, அவர் வெளில வராரு. டே என்னடா நீ இப்படி பண்ணிட்ட, என்னோட வழியாக வந்த சந்ததின்னு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெட்டாக மாறிட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு உன்னை பார்த்தா அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. இது சொல்லுது, யோ பேசாதையா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நீ எல்லாம் கார்டுன்னு சொல்லிடாத, ஒழுங்கு மரியாதை போயிடுன்னு சொல்லிட்டு இது திரும்ப பேச ஆரம்பிக்குது. ஸோ அடுத்து என்ன சம்பவம் நடந்ததுன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.